Plant Tissue Culture MCQ PGTRB Botany Unit 10. What is the fundamental principle on which the plant tissue culture is based? B. Totipotency. A small sterile piece of plant material used to initiate the culture is called explant. The undifferentiated mass of cells that proliferate from an explant is known as callus. Which of the following is a common gelling agent used to solidifying the culture medium? Agar. The primary objective of meristem culture is virus elimination. Which plant growth regulator is primarily used to induce root formation? Auxins like indole 3-butyric acid, indole acetic acid, NAA. These and all involved in promoting the cell elongation promote பண்ணுது. அப்படி promote பண்றதுனால தான் adventitious roots வந்து callus அதாவது shootல இருந்து callus or shootல இருந்து develop ஆகுது. Which plant growth regulator is primarily used to promote shoot formation and break bud dormancy? Cytokinin, BAP, benzyl aminopurine or kinetin. The process producing embryo from stomatic cells is called stomatic embryogenesis. What is the main purpose of adding activated charcoal to a culture medium? To absorb the inhibitory compounds and darkens the medium. So, இப்போ என்னன்னா ஏன் வந்து நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோலை கல்ச்சர் மீடியத்தில் போடுறோம்னா இந்த எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற சில ஃபினாலிக் காம்ப்ளெக்ஸும் அந்த ஃபினாலிக் காம்ப்ளெக்ஸால ப்ரௌனிங் ஆகி அந்த க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதனால் நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் அதை போட்டோம்னா அது அந்த ஃபினாலிக்ஸ் காம்போனன்ட்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்படி அப்சார்ப் பண்ணும்போது மீடியம் டார்க் ஆகும். ஸோ இந்த மீடியம் டார்க் ஆகிறதுனால ரூட் இண்டக்ஷன் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இது வந்து பெனிஃபிஷியல் ஒன்று. Plant produced through tissue culture that are genetically identical to the source plant are somoclones. ஸோ சோமோக்ளோன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்ல இருந்து டெரைவ் ஆகுது. எந்த மெத்தட் மூலமா? மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ இது மைக்ரோ ப்ரொபகேஷன்ல இருந்து சோமோக்ளோன்ஸ்னாவே எக்ஸாக்ட் வந்து பேரண்ட் பிளான்ட் மாதிரியே ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து சோமோக்ளோனல் வேரியேஷன் சொல்லக்கூடாது, இவங்கள சோமோக்ளோன்ஸ் தான் சொல்லணும். The technique used to produce haploid plants from immature pollen grains or anther is called anther culture. Which of the following is not essential component of culture medium? Antibiotics. So antibiotics. So micronutrients. Macronutrients. So micronutrients வந்து NPK. Macronutrients வந்து NPK. Micronutrients வந்து iron, manganese, zinc, etc. So and vitamins. Vitaminsம் அதாவது மயோ, இன்சிட்டால், தயாமின் இது எல்லாமே பிளான்ட் சர்வைவ் ஆகிறதுக்கும் growth in vitroக்கும் தேவை. The term micropropagation. So micropropagation refers to what? The large scale production of plants through tissue culture. நிறைய பிளான்ட்ஸை டிஷ்யூ கல்ச்சர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அதனால இது என்ன இது பண்ணுது? ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Who is credited as the father of plant tissue culture? Gotilila Haberland. ஸோ இவர் என்ன கொடுத்தாரு? 1902ல அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் டிஷ்யூ கல்ச்சரும் கான்செப்ட் ஆஃப் டோட்டிபொட்டன்சியும் சொல்லியிருக்காரு. The main advantage of using synthetic seeds ன்னு பார்த்தீங்கன்னா that is stomatic embryo encapsulation in a gel is called easy storage, direct delivery of tissue culture plants. ஸோ ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறது, டைரக்டாக டெலிவர் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த சிந்தட்டிக் இது பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி கிடையாது. ஸோ சிந்தட்டிக் சீட்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். The stage of micropropagation where the explants are cleaned and established in culture is stage 1.
ஸ்டேஜ் 1 என்ன இனிஷியேஷன். இனிஷியேஷன் என்றது தூண்டுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன். ஸோ எக்ஸ்பிளான்ட்டை நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். இது இனிஷியலாக பண்ணுறது தானே. எக்ஸ்பிளான்ட் மட்டும் இல்லை, கல்ச்சர் மீடியம் ஏதாச்சும் கண்டாமினேஷன் இருக்கா, அந்த கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இனிஷியேஷன், செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன், தேர்ட் ஸ்டெப் ரூட்டிங், ஃபோர்த் ஸ்டெப் அக்ளமடைசேஷன். The process of hardening or acclimatization is necessary because எதனால in vitro plants need to adapt to low humidity and pathogenic conditions ex vitroல. இப்போ வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றும் போது அந்த பிளான்ட் அதாவது இன்விட்ரோல இருந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றுற அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹார்டனிங் இல்லை ஆக்ளமடைசேஷன். அப்போ அந்த இன்விட்ரோ பிளான்ஸுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு வந்து லோ ஹியூமிடிட்டியை அடாப்ட் பண்ணணும். கொஞ்சமாக கிராஜுவல் ஸ்டெப்ஸில் லோ ஹியூமிடிட்டியை அடாப்ட் பண்ணணும். அப்புறமா பேத்தோஜெனிக் கண்டிஷன் அதாவது என்விரான்மெண்ட்ல இருந்து பேத்தோஜன் கண்டிஷன்ஸையும் அது எடுத்துக்கணும், அடாப்ட் பண்ணணும். லோ ஹியூமிடிட்டி அண்ட் பேத்தோஜெனிக் கண்டிஷன் எக்ஸ் விட்ரோல. அப்போ இந்த பிளான்ஸ் வந்து புவர்லி டெவலப்டு. அப்போ இந்த பிளான்ஸ் கிட்ட என்ன இல்லை, வேக்ஸ் கியூட்டிக்கல், அப்புறமா வந்து ஃபோட்டோசிந்தசிஸும் போர். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஆன என்விரான்மெண்ட்குள்ளே இருந்தாங்க. அண்டு டு அடாப்ட் ஹை ஹியூமிடிட்டி. ஸோ அக்ளமடைசேஷன்ன்றது ஒரு ஸ்லோ எக்ஸ்போஸ் தான். கொஞ்சமாக என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு லோ ஹியூமிடிட்டி கொடுப்பாங்க, லோ ஹியூமிடிட்டி அப்புறமா ஹையர் லைட்டு இந்த மாதிரி கொடுத்து அவங்கள சர்வை பண்ண வைப்பாங்க. Which term describes the genetic variation absorbed in plant derived from tissue culture? Somoclonal variation. ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கணும் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக. ஸோ அது என்னது சோமோக்ளோனல் வேரியேஷன். ஸோ இது ஒரு ஜெனட்டிக் அண்ட் ஃபினோடிபிக் வேரியேஷன் கூட சொல்லலாம். ஸோ சோமோக்ளோனல் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜெனட்டிக் அண்ட் ஃபினோடிபிக் வேரியேஷன். ஸோ இதிலிருந்து பிளான்ஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக சில சமயம் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அந்த ரைஸ் ஆகும்போது சில ஸ்ட்ரெஸ் ஆர் த கல்ச்சர் தட் இஸ் through tissue culture often due to stress or culture condition மூலமா இது sometimes plants la arise ஆகுது somoclonal variation. A plant cell without a cell wall is called protoplast. The MS medium, Murashid and Snoog medium is characterized by high salt and nutrient concentration. So Murashid medium தான் common medium யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிக கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அதனால தான் இது வந்து வைடு வெரைட்டி, அதாவது இந்த கல்ச்சர் மீடியம் வந்து அதாவது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்குது. இந்த கல்ச்சர் வெரைட்டி வைடு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ்க்கும் இது அக்செப்ட் பண்ணுது இந்த கல்ச்சர் மீடியம். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம்எஸ் மீடியம் தான் காமன் மீடியம். ஏன்னா இதில் நிறைய ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து இந்த கல்ச்சர் மீடியத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் laminar airflow cabinet in a tissue culture lab is, so air laminar chamber ன்னு படிச்சிருப்பீங்க, இல்லை that is laminar airflow chamber ன்னு படிச்சிருக்கலாம், கேபினெட்னு சொல்லியிருக்காங்க. Provide a sterile particle free work environment. So provide a sterile particle free work environment. So air, that is laminar airflow chamber அதாவது கேபினெட் வந்து HEPA ஃபில்டர் பண்ணி லேமினாரில் யூனி டைரக்ஷனில் ஏரை ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுது. அப்போ ஏர் போர்னில் ஏதாச்சும் கண்டாமினேஷன் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுது. எக்ஸ்பிளான்ட்லேயும் கல்ச்சர் வெசல்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சப்கல்ச்சரிங் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்? டு ட்ரான்ஸ்ஃபர் growing tissues to fresh medium to maintain growth. ஸோ என்ன பர்பஸ் சப்கல்ச்சரிங் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோயிங் டிஷ்யூவை ஃப்ரெஷ் மீடியத்துக்கு மாற்றுறோம். எதனால்? அதோட க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால. ஸோ சப்கல்ச்சரிங்னாவே என்னது?
growing tissue-வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். growing tissue எதுவா இருக்கலாம்? ஷூட்டு, கேலஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஃப்ரெஷ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃப்ரெஷ் மீடியத்தில் என்ன இருக்கும்? நியூட்ரியன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும், அதனால growth நல்லா வளரும், மல்டிப்ளை ஆகும். The culture of a single cell or a small group of cell is known as cell suspension culture. ஸோ ஒரு சிங்கிள் செல்லோ இல்லை ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸையோ கல்ச்சர் பண்ணுற டெக்னிக்கு பேர் என்ன? செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ஸோ ஸ்மால் செல்ஸ் குரூப்பாக இருந்து லிக்விட் மீடியத்தில் ஏதோ ஒரு அஜிடேஷனால் வளருதுன்னா அதுதான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல்லோட ஃபிசியாலஜியை படிக்கிறதுக்கும் அப்புறமா செகண்டரி மெட்டபோலைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது செல் ஃபிசியாலஜியை படிக்கிறதுக்கும் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் ப்ரொடக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. Which technique is used to overcome cross ability barrier in plant breeding culture immature embryo? ஸோ எந்த டெக்னிக் வந்து crossability barriers ஓவர்கம் பண்ணுது, அதாவது எதில் crossability barriers வந்து plant breeding by culturing immature embryos. embryo rescue. ஸோ embryo rescueன்னு பார்த்தீங்கன்னா இந்த immature or weak embryoவை கல்ச்சர் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா would normally abort, அதாவது நார்மலாக இந்த வீக்கான எம்ப்ரியோவோ இல்லை இம்மெச்சூர் எம்ப்ரியோ வந்து அபார்ட் ஆகிடும். ஆனால் அப்படிப்பட்ட எம்ப்ரியோவை எடுத்து நம்ம நியூட்ரியன் மீடியத்தில் போட்டு அதுலேருந்து வயபிளான பிளான்ஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த, அதாவது இதை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கோம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக, பிளான்ட் ப்ரீடிங்கில் மூலமாக. ஸோ எம்ப்ரியோ ரெஸ்கியூ. The primary goal of adding myo-inositol to the culture medium is to, so myo-inositol என்றது ஒரு விட்டமின். இது நம்ம எதற்காக நம்ம ஆட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா act as a vitamin and precursor for cell wall formation. ஸோ இந்த myo-inositol என்ற இது வந்து ஒரு விட்டமினா வேலை செய்யுது. அப்புறமா இது செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஒரு முன்னோடியா இருக்கு. ஸோ myo-inositol விட்டமின் லைக் சப்ஸ்டன்ஸ் தான். இதோட வேலை என்னன்னா செல் மெம்பரைன் செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா ஃபைட்டிக் ஆசிடோட ப்ரிகர்சரும் கூட. ஃபைட்டிக் ஆசிடோட ப்ரிகர்சர் யாருன்னு கேட்டாலும் myo-inositol தான் சொல்லணும். அண்ட் இது வந்து growth in many plant species in culture mediumக்கு ஹெல்ப் பண்ணுது. What is the fundamental principle that allows a single plant cell to generate into a whole plant totipotency? The sterile piece of plant tissue used to initiate a culture is called explant. Which plant growth regulator? Plant growth regulator is primarily used to promote root formation. Auxin. Which plant growth regulator is primarily used to promote shoot formation and break bud dormancy? Cytokinin. What is the main purpose by adding a gelling agent like agar to culture the medium? To solidify the medium for explant support. To solidify the medium for explant support. The process of producing haploid plants from unfertilized gametes such as pollen grains is called anther culture. What is the primary function of laminar airflow hood in tissue culture? To maintain a sterile contamination-free working environment. The term stomatic embryogenesis refers to the development of embryos from stomatic cells. Which surface sterilant is most commonly used to treating the explant before culture? Sodium hypochlorite bleach. So sodium hypochlorite வந்து commercial bleach, that is commercial bleach ன்னு கூட சொல்லலாம் surface sterilites plant tissuesல. சோடியம் அப்புறமா இது வந்து
கான்சன்ட்ரேஷன், இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.5 to 1% தான் இருக்கணும். ஸோ இதுவும் ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த சர்ஃபேஸில் இருக்கிற மைக்ரோப்ஸை கில் பண்ணும், ஆனால் பிளான்ட் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணாது. The stage micropropagation where rapid multiplication of shoot occurs is stage 2 multiplication. So அந்த வார்த்தையை அங்கே வந்துச்சு, the rapid multiplication. அப்போ second stage multiplication. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் என்ன பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் அதிகமாக இருக்கும், அதனால் த மல்டிபிள் ஷூட் டெவலப் ஆகும். ஸோ இதனால் எக்ஸ்பிளான்ட் வந்து ரேபிட் க்ளோனல் ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப் வழிவகுக்கும். த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி absorbed in plants produced through tissue culture is known as somoclonal variation. So somoclonal variation என்னது? genetic variation. அது பிளான்ட்ஸில் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வருதா? ஸோ இதனால் அன்டிசைரபிள் க்ளோன் ஃபிடலிட்டி ஏற்படுது. ஸோ நியூ டிசைரபிள் ட்ரேட்ஸ் வந்து பிளான்ட் ப்ரீடர்ஸ்க்கு கிடைக்குது. The technique used to obtain virus-free plants by culturing the apical meristem is successful because the meristematic cells divide faster than the virus can spread. So viruses விட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிறதுனால அங்கே வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் மெரிஸ்டம் கல்ச்சரில். Which technique involves the culture of cells in liquid medium that is constantly agitated? Suspension culture. ஸோ சஸ்பென்ஷன் கல்ச்சர் வந்து சிங்கிள் செல்லோ இல்லை குரூப் ஆஃப் செல்ஸோ ஒன்றா சேர்ந்து அஜிடேட் ஆகி லார்ஜ் ஸ்கேல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறது செகண்டரி மெட்டபாலைட்ஸையும் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸையும் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. The main purpose of subculturing or passaging in tissue culture is to provide fresh nutrients and growth regulators and reduces crowding. So subculturing பண்றதுக்கு plant tissue subculturing or passaging. So plant tissue culture எதுக்காகன்னா இப்போ நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அண்ட் ஒரே இடத்துல க்ரௌடிங் ஆகாமல் தள்ளி ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்கு. புரோட்டோபிளாஸ்ட்னா பிளான்ட் செல் வித்தவுட் செல் வால். Which of the following is not a common application of plant tissue culture? Direct production of large quantities of fruits. ஸோ ஏன்னா டிஷ்யூ கல்ச்சரில் ப்ரொபகேஷன் வந்து நடக்குது, பிளான்ட்லெட்ஸ் அதாவது பிளான்ட்லெட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுதே தவிர அதில் வந்து தட் வில் எவென்ச்சுவலி ஃப்ரூட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து பிளான்ட் மூலமாக தான் ஃப்ரூட் கிடைக்குமே தவிர டேரெக்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. ஸோ இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த டைரக்ட் இன்விட்ரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டபிள் ஃப்ரூட்ஸ் கிடையாது. Synthetic seeds are produced by encapsulation a stomach embryo or shoot tip in protective coating often made of sodium alginate. இப்போ இந்த synthetic seeds-ஐ encapsulate பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல் வந்து சோடியம் ஆல்ஜினேட்ஸ். ஸோ இந்த சோடியம் ஆல்ஜினேட் கேப்சூல்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், ஃபங்கிசைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருக்கும். த பிரைமரி கார்பன் சோர்ஸ் இன் மோஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியம் இஸ் சுக்ரோஸ். ஸோ பிரைமரி கார்பன் சோர்ஸ் என்ன பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியத்தில் இருக்கிறது சுக்ரோஸ் தான். இது மோஸ்ட் காமன் கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளான்ட் செல்லுக்கு எனர்ஜி கிடைக்குது, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா ஃபோட்டோசிந்தட்டிக் கேப்பபிலிட்டியும் இருக்குது இதுக்கிட்ட. The phenomena where an explant forms an unorganized, undifferentiated mass of cells is called calogenesis. ஏன்னா கேலஸ்ல வந்து அன்ஆர்கனைஸ்டு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, கேலஸ் உருவாகுது எக்ஸ்பிளான்ட்ல இருந்து, அப்போ அதுக்கு பேர் என்ன, கேலோஜெனிசிஸ். Hairy root disease caused by Agrobacterium rhizogenes is utilized in the tissue culture for high value secondary metabolite production. So hairy root system இது வந்து அதாவது அக்ரோபாக்டீரியம் ரைசோஜீன்ஸால உருவாகுது.
ஹேரி ரூட் சிஸ்டம் யாரால வருது? அக்ரோபாக்டீரியம் ரைசோஜீன்ஸால. ஸோ இதனால வந்து ஃபாஸ்ட் growth, ஜெனட்டிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதோட ரைசோஜீன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபாஸ்ட் growth, ஜெனட்டிக் ஸ்டெபிலிட்டி, ஹை ப்ரொடக்ஷன், ரூட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. டிரைவ்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கலைட்ஸ், டெர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. இது வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு, the main objective of cryopreservation in plant tissue culture for long-term germplasm storage at ultra low temperature. So long-term storage, ultra low temperature, minus 196 degree Celsius liquid nitrogenல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் germ plasmத்தை. இது ஜெனட்டிக் ரிசோர்ஸஸையும் வித்தவுட் ஜெனட்டிக் சேஞ்ச் ஆகாமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. Which MS medium component is crucial for maintaining osmotic potential and ionic balance? Inorganic salts, macro and micronutrients தான் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலையும் அயானிக் பேலன்ஸையும் எம்எஸ் மீடியத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் என்ன? எது? மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவை. எதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் அயானிக் பேலன்ஸ்க்கு. The process of acclimatization of tissue culture plant is necessary because, so அதாவது hardening எதனால தேவைப்படுது? They need to adapt from a high humidity heterotrophic lab environment to a low humidity autotrophic greenhouse or field environment. ஸோ இந்த நம்ம ஹார்டனிங் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஹியூமிடிட்டி ஹெட்ரோட்ராபிக் லேபில் வெவ்வேறு அட்மாஸ்பியரை கொடுத்துருப்போம் லேபில். ஸோ அதில் இருந்து ஆட்டோட்ராபிக் க்ரீன் ஹவுஸோ இல்லை ஃபீல்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லோ ஹியூமிடிட்டிக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் மீடியம், அது ஹெட்ரோட்ராபிக் மீடியம். அந்த சுகரில் என்னென்ன போடுறோம் நம்ம? மேக்ரோ அண்ட் மியூக்ரோ, தட் இஸ் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் மீடியத்தில் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா அதனால் அவங்களுக்கு என்ன இருக்குது? கியூட்டிக்கல்னால் நல்லா டெவலப் ஆகலை. ஸோ அப்புறமா ஃபோட்டோசிந்தட்டிக்கும் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நடக்காது. ஆனால் ஸ்லோவாக நம்ம வந்து லோயர் ஹியூமிடிட்டியும் ஹை லைட்டையும் கொடுத்து அதை அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஸ்லோ ப்ராசஸில் 1 by 1 இதை பண்ணோம்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் adding activated charcoal to a culture medium? To absorb the inhibitory compounds released by the explant and darken the medium. The first successful demonstration of totipotency was done by Gottlieb Haberland. So totipotency demonstrate successfully பண்ணவர் யாரு? Gottlieb Haberland, ஆஸ்ட்ரியன் born botanist. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்ட்ரியன் நாட்டை சேர்ந்தவர். அதனால இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். 1902ல் இவர் வந்து டோட்டிபொட்டன்சியோட கான்செப்டை கொடுத்தாரு. ஆனால் அவரால் ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல எக்ஸ்பெரிமெண்ட்டாக. அதுக்கப்புறம் இன்விட்ரோ கல்ச்சரில் ரூட் டிப்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது யாருன்னா ராபின்ஸ். ஹேபர்லாண்ட் தான் ஃபவுண்டேஷன் போட்டார். ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவர் யாரு? ராபின்ஸ். ஸோ ராபின்ஸ் அண்ட் ரீஜெனரேட் த ஹோல் பிளான்ட், கேரட் பிளான்ட்டை ஹோலாக எடுத்திருப்பாரு, ஹோலாக பண்ணி பார்த்துருக்காரு, கண்டக்டட். அதே மாதிரி இந்த கேரட் பிளான்ட்டை பண்ணது யாருன்னா ஸ்டீவர்ட், எஃப்சி ஸ்டீவர்ட். அதாவது ரீஜெனரேஷன் ஆஃப் த ஹோல் பிளான்ட்டை பண்ணவர் வந்து ராபின்ஸ். அதாவது ரூட் டிப்ல இருந்து பண்ணவர் யாரு? ராபின்ஸ். அப்புறமா கேரட்டோட பிளான்ட்டை டெவலப் பண்ணவர் யாரு? ரீஜெனரேட் பண்ணது ஹோல் பிளான்ட்டை ஸ்டீவர்ட். ஆனாலும் தியரிட்டிக்கலா அதை ஃபவுண்டேஷன் போட்டவர் யாரு? ஹேபர்லாண்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேபர்லாண்ட் தான் கான்செப்டை கொடுத்தாரு. அவர் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியல 1902ல். அதுக்கப்புறம் ராபின்ஸ் தான் தட் இஸ் ரூட் டிப்பை வச்சு பண்ணாரு. அண்ட் ஸ்டீவர்ட் தான் கேரட் பிளான்ட்டை வச்சு ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. What is the primary advantage of micropropagation over conventional plant propagation methods?
It allows for the rapid production of large number of disease-free, genetically uniform plants. Which plant tissue culture technique is specifically employed to obtain virus-free plants? Meristem culture. In anther culture or microspore culture, the haploid plants are produced from haploid microspores or pollen grains. The main goal of protoplast culture to achieve stomatic hybridization through protoplast fusion. Which of the following is not a stage in standard micropropagation protocol stage 4? So stage 1 initiation, stage 2 multiplication, stage 3 root of regeneration shoots, and stage 0 the selection and preparation of mother plants. Ana stage 4 மட்டும் flowering and seed set in vitro கிடையாதுங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Stage 0 தான் mother plant selection. Stage 1 initiation and establishment. Stage 2 multiplication. Stage 3 rooting. Stage 4 acclimatization to greenhouse. தனி தவிர inducing flowering and seeding வந்து micropropagation ஓட goal கிடையாது. The culture of isolated roots, shoots, leaves on a nutrient medium is classical example of organ culture. So organ culture என்னது? அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பாருங்க. So culture of isolated root, shoot, leaves வந்து nutrient mediumல classical example எதுக்கு? Organs. ஏன்னா அதெல்லாமே organs தானே. Doubling the chromosome number of an haploid plant to produce a diploid is achieved by colchicine. The primary challenge in protoplast culture is regenerating a new cell wall and achieving cell division. So primary challenge protoplast culture la enna regenerating a new cell wall and achieving cell division. அப்போ இந்த ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐசோலேட் பண்ண பிறகு இந்த புரோட்டோபிளாஸை வந்து சிந்தசைஸ் ஃபர்ஸ்ட் எது பண்ணணும், செல் வாலை சிந்தசைஸ் பண்ணணும். ஸோ செல் வால் சிந்தசைஸ் ஆன பிறகு என்ன நடக்கணும், மியாய்டாட்டிக் டிவிஷன் நடக்கணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அண்ட் ஆஃபன் அ பாட்டில் நெக் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். Haploid plants are extremely valuable in plant breeding because allow for direct development of homozygous lines and shortening the breeding cycles. இப்போ haploid plants வந்து பார்த்தீங்கன்னா plant breedingக்கு ஒரு வேல்யூபிளான ஒன்று. ஏன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட் ஹோமோசைகஸை அலோவ் பண்ணுது, ஹோமோசைகஸ் லைன்ஸை அப்புறமா பிளான்ட் ப்ரீடிங் சைக்கிளை ஷார்டன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட் தான் இது. ஏன்னா இதில் வந்து மெனி ஜெனரேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா செல்ஃபிங் பண்ணுவாங்க, ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் கிடைப்பாங்க. திடீர் டபுளிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஹோமோசைகஸ் கண்டிஷன், அதாவது ட்ரூ ப்ரீடிங் டிப்ளாய்ட் பிளான்ஸ் கிடைப்பாங்க. இதனால 5 to 6 ஜெனரேஷன்ஸை நம்ம சேவ் பண்ண முடியும். Which hormone ratio generally promotes shoot formation in organogenesis? Low auxin is to high cytokinin. ஸோ ஆக்சின் கம்மியாக இருக்கணும், சைட்டோகைனின் அதிகமாக இருக்கணும். இந்த ரேஷியோ இருந்ததுன்னா கரெக்டாக பேலன்சிங் ஆகும். ஸோ ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் வந்து டைரக்ட் டிஃப்ரென்சியேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். ஹை சைட்டோகைனினும் ஆக்சின் ரேஷியோவும் இருந்ததுன்னா ஷூட் இனிசியேஷன் இருக்கும். ஸோ ஹை சைட்டோகைனின் அண்ட் ஆக்சின் ரேஷியோ இருந்ததுன்னா அதாவது ஷூட் இனிசியேஷன், அதாவது லோ ஆக்சின் ரேட். ஹை சைட்டோகைனினும் லோ ஆக்சின் இருந்ததுன்னா ஷூட் இனிசியேஷனை உருவாகும். அதே மாதிரி ஹை ஆக்சின் டு லோ சைட்டோகைனின் ரேஷியோ இருந்ததுன்னா ரூட் இனிசியேஷன். ஸோ ஷூட் இனிசியேஷனுக்கு சைட்டோகைனின் அதிகமாகவும் ஆக்சின் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஷூட் இனிசியேஷன். ரூட் இனிசியேஷனுக்கு வைஸ் வெர்சா, ஹை ஆக்சின் அண்ட் லோ சைட்டோகைனின் இருந்ததுன்னா அது ரூட் இனிசியேஷன். Stomatic embryogenesis. So stomatic embryogenesis refers to development of embryos from stomatic cells. The process of hardening or acclimatization of in vitro raised plants is crucial because it helps them survive the
transition from high humidity, low light lab condition to the external environment. Embryo rescue is a type of organ culture used to culture the immature embryos to prevent abortion in wide process. Which technique would be most appropriate for creating a hybrid between a potato and a tomato? Protoplast fusion. A mature application of organ culture such as root culture is production of secondary metabolites. அதாவது மேஜர், அதாவது organ culture such as root culture வந்து எது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு? ப்ரொடக்ஷன் ஆஃப் secondary metabolites. இப்போ ஆர்கனைஸ்ட் லைக் ரூட் கல்ச்சர், இந்த ரூட் வந்து ஹேரி ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அது அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸ் தானே தூண்டுது. ஸோ அதுலேருந்து வேல்யூபிள் செகண்டரி மெட்டபலைட்ஸ், அதாவது ஃபார்மசிட்டிக்கல் பிக்மெண்ட்ஸு, இதெல்லாமே கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் கொண்டு வர முடியும். The phenomena where plant produced through a tissue culture exhibit morphological genetic variation is called somoclonal variation. The first step in protoplast isolation involves treating the tissues with enzyme to digest the cellulases, pectinases. So இந்த cellulases and pectinases வந்து செல் வாலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக, செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டினை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. செல்லுலேசஸ் வந்து செல்லுலோஸை, பெக்டினேசஸ் வந்து பெக்டின் மிடில் லாமெல்லாவை இருக்கிறதுக்காக. அப்போ தானே எது ரிலீஸ் ஆகும்? புரோட்டோபிளாஸ்ட் ரிலீஸ் ஆகும் இல்லையா? The main difference between androgenesis and gynogenesis in haploid production is androgenesis வந்து மேல் கேமெட்ஸை யூஸ் பண்ணும், கைனோஜெனிசிஸ் வந்து ஃபீமேல் கேமெட்ஸை யூஸ் பண்ணும். ஸோ மேல் கேமெட்னா என்ன? மைக்ரோஸ்போர் ஆர் போலன். ஃபீமேல் கேமெட்னா என்ன? ஓவியூல், அன்ஃபர்டிலைஸ்டு ஓவியூல். Since seeds or synthetic seeds is produced by the encapsulating a stomatic embryo or a shoot bud in a protective coating. The primary advantage of since seeds is they facilitate easy handling, storage and transport the clonal propagules. Which of the following is potential disadvantage of micropropagation? It can lead to the accumulation of somoclonal variation. So micropropagationால வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, somoclonal variation வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த க்ளோன் ஃபிடிலிட்டி, டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ், இதெல்லாம் தான் மெயின் எய்மாக இருக்குது. அதனால் அந்த டிஷ்யூ கல்ச்சர்லேயே ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, இது ஏதோ ஒரு காரணத்தினால ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அது வந்து நிறைய மல்டிபிள் சப் கல்ச்சர்ஸை உருவாக்க தூண்டுது. somoclonal variation அப்படி தான் வருது. The term totipotency in plant tissue culture refers to the ability a single cell to regenerate into a whole plant. In micropropagation, the stage where explants are surface sterilized and established in culture is known as initiation stage. The haploid plant produced from diploid plant will have a chromosome number of 10. So haploid plant வந்து சரி, diploid plant வந்து 2n is equal to 20ன்னா அப்போ haploidல எவ்வளோ இருக்கும்? 10 தானே. Vitrification or hyperhydricity. Vitrification or hyperhydricity is a physiological disorder in tissue culture plant is characterized by a glassy, translucent and swollen appearance. So இந்த vitrificationும் ஹைட்ரோசிட்டி என்றது ஒரு டிஸார்டரா. ஸோ அது எப்படி இருக்கும்னா a glassy, translucent, swollen appearance-ஆக இருக்குமா? ஸோ இது எதனால் வருதுன்னா கல்ச்சர் கண்டிஷன்ஸ், அதாவது கல்ச்சர் கண்டிஷன்ஸ், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா ஃபிசியாலஜிக்கல்னா ஃபிசிக்கல் கண்டிஷன், ஹை ஹியூமிடிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸால் வர ஒரு பிரச்சனை தான் வெட்ரிஃபிகேஷன். அப்போது பிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
வாட்டர் சோக்கடாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும். அண்ட் இதில் அப்நார்மல் லீஃப் அனாட்டமியும் இருக்கும். எக்ஸசிவ் வாட்டர் இது எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ விச் டெக்னிக் இஸ் primarily used for international exchange of germplasm? Avoid the transfer of soil-borne pathogen and to meet the quarantine regulation. அதாவது எந்த இது இப்போ பிரைமர் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் இருக்கு இல்லையா, அது நடக்கிறதுக்கு எதை அவாய்ட் பண்ணும்? சாயில் பர்ன் பேத்தோஜன் டிரான்ஸ்ஃபரையும் குவாரண்டைன் ரெகுலேஷன்லாம் பார்க்காம போகிறதுக்காக. ஸோ இன்விட்ரோ ப்ரொபகேஷன் வந்து யூஸிங் மெரிஸ்டம் டீம்ஸ். அதாவது இன்விட்ரோ ப்ரொபகேஷனில் மெரிஸ்டம் ட்ரிப்ஸை யூஸ் பண்ணோம்னா இது என்னது, இந்த குவாரண்டைனு அப்புறமா வந்து பேத்தோஜன் ஃப்ரீ ஆன ஒரு யூஸ்க்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பி இன்விட்ரோ ப்ரொபகேஷன் யூஸிங் மெரிஸ்டம் டிப்ஸ். ஸோ மெரிஸ்டம் கல்ச்சர்னா என்னது? பேத்தோஜன் ஃப்ரீ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது ஸ்மால் ஸ்டெரைல் இன்விட்ரோ பிளான்ட்லெட்ஸை சேஃபாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன இருக்குது? ஜெர்ம் பிளாசம் பார்டர்ஸ்க்கு நடுவில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதனால் பெஸ்டோ இல்லை டிசீஸ் அசோசியேட்டட் ஹோல் பிளான்ட் வித் த சாயில் அந்த மாதிரி எதுவும் வராது. What is the primary purpose of adding high concentration of auxins to the medium for callus induction? To encourage rapid cell division and de-differentiation. இப்போ 2,4-D என்றது வந்து ஆக்சின் தானே, பிளான்ட் growth regulator தானே. அது என்ன பண்ணுதுன்னா organize the structure of explant tissue. Organize what is the primary purpose of callus induction in plant tissue culture? To initiate a unorganized mass of undifferentiated cells from an explant. Which combination of growth regulator is most commonly used to induce callus by, that is high auxin plus low cytokinin? High auxin plus low cytokinin. In cell suspension culture, what is the term for a population of cells derived from a single cell? Clone. The ideal callus type for initiating a cell suspension culture is, initiating the cell suspension culture is friable. அதாவது ஐடியல் callus type for initiating a cell suspension culture is friable. Friable callus வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் இது வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். ஸோ பிரேக் பண்ணி சிங்கிள் செல்லில் இல்லை ஸ்மால் செல் அக்ரிகேட்ஸாகவும் பிரேக் பண்ணிடலாம். ஒரு சின்ன லிக்விட் மீடியமை லைட்டாக ஷேக் பண்ணால் கூட போதும், ஈஸியாக பிரேக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷிங் எ யூனிஃபார்ம் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. Stomatic embryogenesis is the process of embryo formation from stomatic or body cells. Which stage of stomatic embryogenesis involves the formation of a bipolar structure with a root and shoot apex? Torpedo stage. அதாவது இந்த ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் வந்து பைபோலார் ஸ்ட்ரக்சரான ரூட் அண்ட் ஷூட் அபெக்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது டார்பியாய்டு ஸ்டேஜ். ஸோ டார்பியாய்டு ஸ்டேஜ்னா சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதில் கிளியராக பைபோலாரை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பைபோலார்ன்றது என்னன்னா ரேடிக்கல் அண்ட் ஃபிலிமியூல் தான். What is the main advantages of stomatic embryogenesis over organogenesis for plant propagation? It produces a bipolar structure with both root and shoot, eliminating the need for a separate rooting step. So stomatic embryogenesisல complete structures, அதாவது root and shoot meristem form ஆகுது. அது எப்போன்னா ஜெர்மினேஷன் ஆன பிறகு டைரக்டாக
whole plant அதாவது shoot from unlike அதாவது shoot from organogenesis அந்த மாதிரி இல்லை, டைரக்டாக ஃபார்ம் ஆயிடுது ரூட்டிங் மீடியத்தில். Synthetic seeds. Synthetic seeds are artificially encapsulated stomatic embryos or other propagates and சொல்லலாம். The most common matrix used for encapsulation of synthetic seed is sodium alginate. A key challenge in synthetic seed technology is all the above. All the above na enna parunga, high cost of encapsulation, அதாவது key challenge இருக்கு synthetic seed technologyல பார்த்தீங்கன்னா high cost of encapsulation materials, achieving high conversion rates, அதாவது germination into plants after storage, the complexity of encapsulation process, இந்த மூணுமே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு synthetic seed technologyல. The process of transferring a plant culture from a solid medium to liquid medium for agitation is typically done by cell suspension culture. The term embryogenic callus specifically refers to callus that has the potential to develop stomatic embryos, which plant growth regulator is often used to initiate stomatic embryogenesis but must be removed or reduced for embryo maturation. So, ஒரு பர்டிகுலர் பிளான்ட் growth ரெகுலேட்டர் வந்து எம்ப்ரியோஜெனிசிஸை தூண்டுவிக்குது. ஆனால் அதை நம்ம உடனே ரிமூவ் பண்ணோம். எப்போ? எம்ப்ரியோ மெச்சூரேஷன், ஆக்சின் 2,4-D. ஸோ இந்த ஆக்சின் இருக்கு இல்லையா, ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சுன்னா எம்ப்ரியோஜெனிக் ஸ்டேட் கேலஸில் உருவாக்குது. அதுக்கப்புறம் எம்ப்ரியோ வந்து குளோபுலார் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா, அதாவது மெச்சூர் ஹார்ட் ஷேப் டார்பிட் ஷேட்டுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் லெவல்ஸ் ரெடியூஸ் ஆகணும், இல்லை எலிமினேட் பண்ணிடணும். The primary goal of synthetic seed technology is to facilitate large scale clonal propagation of illicit genotypes. What is the purpose of adding abscisic acid to the maturation medium of stomatic embryos? To induce desiccation tolerance and prevent precocious germination. So desiccation tolerant அப்புறமா precocious germination நடக்காம இருக்கிறதுக்கும் இது நடக்குது. So abscisic acid ஓட மெயின் ரோல் என்னன்னா promoting normal embryo development promote பண்ணுது. ஸோ அப்புறமா ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன்ஸை அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணு, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸை அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா இண்டக்ஷன் ஆஃப் டெசிகேஷன் டாலரன்ஸ், டெசிகேஷன் ஆகாமையும் பார்த்துக்குது, டாலரண்ட் பண்ணிக்குது. அண்ட் இந்த எம்ப்ரியோ சர்வைவல் ஆகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெசிகேஷன் ஆகாமல் இருக்குன்னா எம்ப்ரியோ சர்வைவல். ஸோ அதுக்கப்புறம் சிந்தட்டிக் சீட் ஸ்டோரேஜ்க்கும் இது தேவை. In a bag cell suspension culture, the phase where the cell number remain constant is called stationary phase. இப்போ செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் செல்லோட நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. ஸோ அது என்னது? ஸ்டேஷ்னரி ஃபேஸ். இப்போ இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அதாவது ரேபிட் க்ரோத், எக்ஸ்பெனென்ஷியல் ஃபேஸில் ரேபிட் க்ரோத் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆன பிறகு ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? எதனால் ஸ்டாப் ஆகுது? அங்கே நியூட்ரியன்ட் இல்லாததுனால. ஸோ டாக்ஸிக் மெட்டபலைட் சேர்றதுனால. அப்போது அங்கே இருக்கிற செல் நம்பர் கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். அப்போ அது ஸ்டேபிளாக இருக்கிற ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்டேஷ்னரி ஃபேஸ். Which of the following is not a component typically induced in synthetic seed capsule? A hard seed coat made of lignin. So which of the following is not a component of typically inoculated seed synthetic capsule? For stomatic embryo, nutrient medium, fungicide or pesticide, இது எல்லாமே வந்து not இது component of tissue cultures தான். ஆனா hard seed coat made of lignin. The phenomena where the stomatic embryo germinate and developed into plant while still attached to the parent culture
is termed as precocious germination. அதாவது விவிபெரி germination கூட சொல்ல. இப்போ இந்த somatic embryo germinate ஆகுது, develop into a plant. ஆனா பேரண்ட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது என்னது? precocious germination. So precocious germination வந்து stomatic embryogenesisல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து ஸ்கிப் நார்மல் மெச்சூரேஷன் அண்ட் டார்மன்சி ஸ்டேஜஸ். ஏன்னா டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம நார்மல் மெச்சூரேஷனும் டார்மன்சியை வந்து நேச்சுரலாக இருக்கிறத இங்கே பண்ண முடியாது. ஏன்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சீக்கிரமாக வந்து ஜெர்மினேஷன் ஆகும் ப்ரீ மெச்சூர்லேயே. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The term somoclonal variation refers to genetic variation absorbed in plant derived from tissue culture. Which type of embryogenesis occur directly from explant without an intervening callus phase? Direct stomatic embryogenesis. So இந்த embryogenesis வந்து டைரக்டா எக்ஸ்பிளான்ட்ல எந்த ஒரு கேலஸ் phase இல்லாம நடந்ததுன்னா அது direct stomatic embryogenesis. The main function of agitation in cell suspension culture is provide oxygen to the cells, break up cell aggregates, ensure uniform distribution of nutrient and cells, all of the above. அப்போ main function agitation cell suspensionல agitation பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் செல்ஸுக்கு போறதுக்காகவும் அப்புறமா செல் அக்ரிகேட்ஸ் குரூப்பாக ஃபார்ம் ஆகாம தனித்தனியா இருக்கிறதுக்காகவும் அப்புறமா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நியூட்ரியன்ஸ் வந்து செல்ஸ் யூனிஃபார்மா இது. ஸோ இந்த 4மே தான், இந்த 3மே தான். த ஹார்டனிங் process of synthetic seeds or a tissue culture plant involves gradual acclimatizing plants to ex vitro or greenhouse or field condition. Which factor is least critical for the success of callus induction? The color of the culture room light. So least critical for the success of the callus induction பார்த்தீங்கன்னா the color of the culture room light. ஏன்னா இந்த light conditionல morphogenical, that is morphogenesis, callus induction இது எல்லாமே வந்து டார்க் கலராக மாற்றுது. ஸோ ஜீனோடைப், ஸ்டெரிலிட்டி, ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டு அதெல்லாமே கூட எக்ஸ்பிளான்ஸ் வந்து more critical factors இருக்கு. The use of cell suspension culture is particularly valuable for the industrial production of secondary metabolites. Example, chiconin and paclitaxel. So chiconin and paclitaxel. So இது வந்து cell suspension culture மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயோரியாக்டர்ஸ் மூலமா high yield plant derived chemicals பார்த்தீங்கன்னா pharmaceuticalsல dye அப்புறமா flowers அதில் எல்லாமே under controlled conditionல geographical and seasonal constraints இது பண்ணிட்டு இருக்காங்க. A major application of synthetic seed technology is in the conservation of recalcitrol seeds. So recalcitrol seeds ன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோகனட் இது எல்லாமே வந்து லாங் பீரியடுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது கன்வென்ஷனல் மூலமா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சென்சிட்டிவ் டு டெசிகேஷன், பிகாஸ் தே ஆர் சென்சிட்டிவ் டு டெசிகேஷன் அண்ட் ஃப்ரீசிங். ஸோ இந்த சீட்ஸை, இந்த சிந்தட்டிக் சீட்ஸை எப்படி பண்ணணும்னா பொட்டென்ஷியல் மெத்தடை வச்சு மீடியம் டேர்ம் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ஃப்ரம் சச் ஸ்பீஷீஸ்ல இருந்து பண்றதுக்காக யூஸ் பண்றதா கன்சர்வேஷன் ஆஃப் ரீகாலிஸ்ட்ரால் சீட்ஸ். What is the primary purpose by adding high concentration of auxins to the medium for callus induction to encourage rapid cell division and de-differentiation? Auxins 2,4-D இருக்கு இல்லையா, அது growth regulator தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட் டிஷ்யூவில் வந்து செல்ஸ் டு டீடிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக
rapida of adding high concentration of auxins to the medium for callus induction to encourage rapid cell division and dedifferentiation. In cell suspension culture, what is the term for population of cells derived from a single cell? Single cell clone. Single cell clone da. Here, the bipolar structure of stomatic embryo, which has both root and shoot pole, distinguish it from organogenic bud. அதாவது பைபோலார் கண்டிஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அது எப்படி எந்த பட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? ஆர்கானோஜெனிக் பட். ஸோ இங்கே பைபோலார் ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோவில் பைபோலார்ன்றது யாரை குறிக்குதுன்னா ரூட் அண்ட் ஷூட் ஆக்சஸ். ஸோ இந்த ரூட் அண்ட் ஷூட் ஆக்சஸ் வந்து ஜைகோட்டிக் எம்ப்ரியோலையும் நம்ம பார்க்கலாம் சைமல்டேனியஸாக. ஸோ இந்த ஆர்கானோஜெனிக் பட் தான் யூனிபோலார். ஸோ யூனிபோலார் இதில் ஒன்று ஷூட்டு இல்லை ரூட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ கொஷின் பாருங்க, the bipolar structure of stomatic embryo which has both root and shoot pole distinguished from it. அப்போ யார் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க? ஆர்கானோஜெனிக் பட். Which component is most critical for the formation of synthetic seed or artificial seed? The alginate or polyox matrix. Alginate or polyox matrix. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது, நியூட்ரியன்ஸையும் கொடுக்குது, க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். எப்படி ட்ரூ சீட் கோட் வேலை செய்தோ அந்த மாதிரி. The process by which a mature specialized plant cells reverts to meristematic stage to form callus is called dedifferentiation. அதாவது மெச்சூர் ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட் செல் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு மாறி கேலஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது dedifferentiation. What is the main advantage of using cell suspension culture over a solid callus culture? Easier to scale up in bioreactors. So easier to scale up in bioreactors. ஏன்னா இந்த செல் சஸ்பென்ஷனில் சிங்கிள் செல்லோ இல்லை ஸ்மால் செல் அக்ரிகேட்ஸ் தான் இருக்கும். இது லிக்விட் மீடியத்தை வளருது. ஸோ அதனால் லார்ஜ் பயோரியாக்டர்ஸை வச்சு ஈஸியாக ஸ்கேலிங் பண்ணலாம் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூபிள் காம்போனன்ட்ஸ், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை நிறைய மாஸ் ப்ரொடக்ஷனில் கொண்டு வரலாம். ஸோ which stage of stomatic embryogenesis involves the formation of small densely cytoplasmic cells that are competent to develop into embryos? So the which stage? The stomatic embryogenesis involves in the formation of small densely cytoplasmic cells that are competent to develop into embryos. Pro-embryogenic mass PEM formation. அதாவது distinct embryos ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு group of richly cytoplasmic ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிற செல்ஸை தான் நம்ம ப்ரோ எம்ப்ரியோஜெனிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோ எம்ப்ரியோஜெனிக் தான் ஸ்டொமேட்டிக் that is stomatic embryosோட precursor. For the conversion of synthetic seed into plantlet, the encapsulated stomatic embryo must be cultured on a medium. ஸோ இப்போ சிந்தட்டிக் சீடை பிளான்ட்லெட்டாக மாற்றுறோம். அப்போ இந்த என்கேப்சுலேட்டடான ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோவை கல்ச்சர் மீடியத்துக்கு கொண்டு வரணும். எதனால்? டிவைட் ஆஃப் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் வித் ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்ஸ் ஃபார் ஜெர்மினேஷன். ஸோ இந்த சிந்தட்டிக் சீட்ஸை நம்ம சோன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோ உள்ளே இருக்கு இல்லையா, அது ஜெர்மினேட் ஆகும். ஸோ ஜெர்மினேட் ஆன பிறகு இது சப்போர்ட், அதாவது இந்த மீடியம் வந்து க்ரோத்தை தூண்டணும். அப்போ எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோ ஆக்சின் அண்ட் டு சைட்டோகைனின் ரேஷியோவில். ஸோ க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அலோ ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் போத் ஷூட் அண்ட் ரூட். வாட் இஸ் த டிப்பிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் fibril callus? Fibril callus வந்து soft, loose and easily break apart. The fibril callus வந்து soft-ஆ இருக்கு, loosely aggregated-ஆ இருக்கு, ideal for initiating the cell suspension culture-க்கு ideal-ஆ இருக்கு because
It easily dissociated into single cell and small clumps were placed with the liquid. So fibril callus வந்து ரொம்ப லூஸா இருக்கு, அக்ரிகேட்னா ஒரு குரூப்பா இருக்கு, அப்புறமா வந்து இதுல செல் சஸ்பென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. The primary goal of subculturing a cell suspension culture at regular intervals is to prevent the accumulation of toxic metabolites and replenish the nutrients. So regular subculturing வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஓல்டு கல்ச்சர் மீடியத்துல இருந்து ஃப்ரெஷ் கல்ச்சர் மீடியத்துக்கு மாத்துறது தானே. அது வந்து செல் வயபிலிட்டியை கொடுக்குது. அப்புறம் ஃப்ரெஷ் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நல்ல க்ரோத்தை கொடுக்குது. வேஸ்டேஜ் ப்ராடக்ட் இன்கிபிட் பண்ணுது இல்லையா க்ரோத்தை, அதை தடுத்து நல்ல க்ரோத்தை கொடுக்குது. Stomatic embryogenesis can be induced by stress caused by auxin, starvation or heavy metal stress. இப்போ the auxin வந்து induce the embryogenic competence, induces the auxin starvation or heavy metal stress. இப்போ ஆக்சின் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஜெனிக் காம்பனன்ட்ஸ்ல இன்டியூஸ் பண்ணுது, தூண்டுது. அப்போ தூண்டும் போது ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. ஸோ டெவலப் ஆகும்போது சில ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸையும் சேர்த்து வேலை செய்ய விட்டுடுது. ஸோ அதனால் நம்ம ஆக்சின்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது ஆக்சின் ஸ்டார்வேஷன் ஏற்படுது இல்லையா. அப்புறமா ஹெவி மெட்டல்ஸ் லைக் கேட்மியத்தையும் எக்ஸ்போஷர் பண்ணுது. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வருது, ஸ்டொமேட்டிக் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குது. which is a major limitation of synthetic seed technology. High cost of alginate, inability to store synthetic seeds for long period, low rate of germination and plantlet conservation, all of the above. The term explant refers to the plant part used to initiate a culture. In a well-established cell suspension culture, the stationary phase of growth is characterized by a well-established cell suspension culture. The stationary phase of growth is characterized by depletion of nutrients and accumulation of toxins. What is the key difference between the stomatic embryogenesis and organogenesis? Stomatic embryogenesis leads to bipolar structure, while organogenesis leads to separate the unipolar structure. The ideal propagules for creating a synthetic seed is mature stomatic embryo at the cotyledonary stage. Which hormone is often used in the combination with auxin to stimulate callus induction in certain species is cytokinin. So which hormone is often used in the combination with auxin to stimulate callus induction in certain species? Cytokinin. The phenomenon where the cell in a suspension culture aggregate together is known as clumping. Which structure is described as a stomatic embryo attached to the explant or callus is called callus by a suspension-like structure is called embryo. So which structure is described as a stomatic embryo attached to the explant or callus by a suspensor-like structure is called embryoid. The main application of synthetic seed technology is in clonal propagation and delivery of allied plant materials. The main application of synthetic seed technology is in the clonal propagation and delivery of allied plant varieties. What is the role of activated charcoal, sometimes added to the callus induction medium, to absorb the inhibitory compounds released by the wounded explant? In stomatic embryogenesis, the developmental pathway where embryo arrives directly from the explant without an intervening the callus phase is called
direct embryogenesis. Which factor is not critical for the successful production of synthetic seeds? The size and shape of bioreactor. The ability of plant cell to express its genetic potential and regenerate a whole plant is termed as totipotency. What is the final step in sequence of techniques listed? Callus induction to cell suspension to stomatic embryogenesis to synthetic seeds. What is the final step in the sequence of technique listed? Callus induction to cell suspension to stomatic embryogenesis to synthetic seeds is acclimatization of generated plant leads to soil condition. What is the primary goal of in situ conservation? To conserve ecosystem and natural habitat and the maintenance of viable population of species in their natural surroundings. The Doomsday Wallet or Svalbard Global Seed Wallet is located in the Doomsday Wallet or Svalbard Global Seed Wallet is located in Norway. The Doomsday Wallet or Svalbard Global Seed Wallet is located in Norway. So they are secured seed banks. In the Svalbard Global Seed Wallet the secured seed bank and split virgin in island of Norway. The seed bank எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா Spitsbergen island of Norway. Which of the following is an example of ex situ conservation method? Botanical garden. Cryopreservation involves the storing plant material at a temperature of -196 degrees Celsius. The term germplasm refers to the living genetic resources such as seeds or tissue maintained for the plant breeding. Which international organization is responsible for Red List of Threatened Species? IUCN, International Union of Conservation of Nature. The most significant cause of genetic erosion in crop plant is replacement of local varieties by modern cultivators. Which of the following is a characteristics of recalcitrant seeds? They lose viability if dry below a critical high moisture content. Which of the following is a characteristics of recalcitrant seeds? They lose viability if dried below a critical high moisture content. The concept of gene sanctuary is a type of the concept of gene sanctuary is a type of is a type of in situ conservation specifically for wild relative crops. The concept of gene sanctuary is a type of in situ conservation specifically for wild relatives of crops. The International Treaty on Plant Genetic Resources for Food and Agriculture. International Treaty on Plant Genetic Resources for Food and Agriculture. ITPGRFA. International Treaty on Plant Genetic Resource for Food and Agriculture is also known as Seed Treaty. For long-term conservation of orthodox seeds, they are dried to a
moisture content of for a long-term conservation of orthodox seeds, they are dried to a moisture content of dash and stored at dash 3 to 7% and 20 degrees Celsius. For long-term conservation of orthodox seeds, they are dried to a moist content of 3 to 7% and stored at 20 degrees Celsius. So, orthodox seeds என்ன எதுன்னு தெரியுமா? Wheat and rice. So, இவங்களோட moisture content எவ்வளோதான் இருக்கணும்? 3 to 7% தான். ஸோ அது டேமேஜ் ஆகாது. அப்புறமா 0 டிகிரிஸ் அப்படி 0 டிகிரியில் இதை ஸ்டோர் பண்ணும். -18 to 20 டிகிரி செல்சியஸில் இதை ஸ்டோர் பண்ணலாம் பல டெக்கேட்ஸ்க்கு, ஃபார் டெக்கேட்னா 10 இயர்ஸ்க்கு. Which technique used for the conservation of vegetatively propagated plants? Vegetative propagated plants வந்து in vitro conservation. Which technique is used for the conservation of vegetative propagated plants in in vitro? The father of green revolution in India, who emphasizes the use of high yield varieties, is M.S. Swaminathan. The Millennium Seed Bank partnership is coordinated by Royal Botanical Garden Kew. The Millennium Seed Bank partnership is coordinated by Royal Botanical Garden Kew. So இவங்க partnership, Millennium Seed Partnership வந்து one of the world largest conservation initiative. இவங்க ராயல் பொட்டானிக்கல் கார்டனோட that is Kew in United இவங்களோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. Which Indian organization is the nodal agency for management of plant genetic resources? NBPGR, National Bureau of Plant Genetic Resources. Which Indian organization is the nodal agency for the management of plant genetic resources? NBBGR, National Bureau of Plant Genetic Resources. The CBD, Convention on Biological Diversity, 3 main goals irukku. Which one is not among them? The CBD, the Convention on The CBD, Convention on Biological Diversity, has 3 main goals. Which one is not among them? The patterning of all genetic resources. CBD na என்னது? Conventional on Biological Diversity. அவங்க கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா conservation of biological diversity, sustainable use of its components, அப்புறமா the fair and equitable sharing of benefits from genetic resources. ஆனால் அவங்க கிட்ட இல்லாதது என்ன? patterning of all genetic resources தான். Pollen storage is mainly used for long-term conservation of germplasm, overcoming hybridization barriers. இது ரெண்டுமே. ஸோ pollen storage எதுக்காக நம்ம பண்ணுறோம்? long-term conservation of germplasmத்தையும் overcoming hybridization barriersக்காகவும். The term landrace refers to a locally adapted traditional variety of domesticated plants. A local adapted traditional variety of a domesticated plant species. Which article of Indian Constitution provides for the protection of environment and wildlife? Article 48A. Article 48A வந்து அதாவது Article 48Aவும் Article 51AG. ஸோ Article 48A என்ன பண்ணுதுன்னா Directive Principle of State Policy. இது வந்து ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்வரான்மெண்ட்டை ஸ்டேட்டுக்கிட்ட சொல்லுதான். 48A என்ன சொல்லுது? ஸ்டேட் பாலிசி, பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டாக ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது அண்ட் இம்ப்ரூவ் த என்வரான்மெண்ட்.
51AG ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி. அப்போ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு protect and improve the natural environment. So 51A and 48 and 48A. The main advantage of in situ conservation over ex situ is it allows for continued evolutionary process. Which of the following is a cryoprotectant commonly used in cryopreservation? Dimethyl sulfoxide DMSO. Which of the following is a cryoprotectant commonly used in cryopreservation? Dimethyl sulfoxide. The Global Plan of Action for Conservation and Sustainable Use of Plant Genetic Resources for Food and Agriculture was adopted under the auspices of FAO. The Global Plan of Action for the Conservation and Sustainable Use of Plant Genetic Resources for Food and Agriculture was adopted under the auspices of FAO. So Global Plan and Action Plan GPA, Global Plan of Action வந்து GPA. இது வந்து ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்குது. அதாவது மெம்பர்ஷிப் countries of FAO to create a framework, அதாவது கன்சர்வேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை பற்றி. த ஹிமாலயன் பாட்னி ப்ராஜெக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் situ conservation initiated for medicinal plants is associated with FRLHT, Foundation for Revitalization of Local Health Tradition. Foundation for Revitalization of Local Health Tradition. DNA banking is particularly useful for DNA banking is particularly useful for conserving the genetic information of species that are difficult to conserve by other means. The pre-breeding process in genetic resources conservation involves the pre-breeding process in genetic resource conservation involves the identification and transfer of useful genes from unadapted material into an intermediate set of material that breeders can use. The pre-breeding process in genetic resources conservation involves the identification and transfer of useful genes from unadapted material into an intermediate set of materials that breeders can use. This is the primary advantage of using plant cell suspension culture over whole plant cultivation for the production of secondary metabolites. C. The production independently, geographically and seasonal constraints. The production dependent of geographical and seasonal constraints. The process of immobilizing the plant cell in a gel matrix like alginate for metabolic engineering is primarily done to protect the cells from shear stress and allow continuous product removal. So the process of immobilizing the plant cells in a gel matrix like alginate for metabolic engineering is primarily done to protect the cell from shear stress and allow continuous product removal. Which of the following is a key strategy to enhance the yield of a desired secondary metabolites in a cell culture system? Elicitation with abiotic and biotic agents. Hairy root culture induced by the infection with Agrobacterium rhizogenes are particularly useful for the production of metabolites normally synthesized in roots because they are genetically stable and exhibiting high growth rates without phytohormones. The main challenge scaling up the plant cell suspension culture large bioreactor is
shear sensitive and tendency to form cell aggregates. Metabolic engineering in cell culture often involves the overexpression of key enzymes in a biosynthetic pathway. A major limitation can be the rate limiting step not being known or the lack of precursor substrates. The biotransgenic approach in metabolic engineering of cell culture often refers to co-culturing two different transgenic cell lines. The biotransgenic approach in metabolic engineering of cell culture often refers to co-culturing two different transgenic cell lines. Which technique is crucial for analyzing the success of metabolic engineering in cell culture by providing a comprehensive view of metabolites? Which technique is crucial for analyzing the success of metabolic engineering in a cell culture by providing a comprehensive view of metabolites? Metabolomics. The precursor of feeding strategy in cell culture aims to increase the product yield by bypassing the rate limiting step in biosynthetic pathway. What is the role of two-phase culture system in a plant biotechnology? To in situ extract and protect the lipophilic or inhibitory products. The phenomena where the undifferentiated cells lose their capacity to produce secondary metabolites over successive subculture is known as metabolic instability or culture decline. Which of the following is an example of commercially successful plant obtained from which of the following is an example of a commercially successful product obtained from plant cell culture? Facitaxel இது ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக். இது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பார்க் ஆஃப் பசிபிக் ட்ரீல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல சஸ்பென்ஷன் கல்ச்சர்ல இருந்து ஆஃப் டாக்ஸஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இது ஒரு லேண்ட்மார்க் பிளேஸ். டாக்ஸஸ்ல இருந்து பசிபிக் ட்ரீல இருந்து ஆன்டி கேன்சர், அதனால டாக்ஸால் அப்படின்னு சொல்லலாம். The use of CRISPR-Cas9 in the metabolic engineering of plant cell culture is primarily for precise gene knockout or knock-in to alter the metabolic pathway. The use of CRISPR-Cas in metabolic engineering of plant cell culture is primarily for the precise gene knockout or knock-in to alter the metabolic pathways. The primary goal of metabolic flux analysis, MFA, primary goal of metabolic flux analysis, MFA, in a cell culture is to quantify the flow of carbon through metabolic network. Quantify the flow of carbon through metabolic network. Which type of bioreactor is often referred to shear sensitive plant cell and hairy root culture due to its gentle mixing action? Airlift bioreactor. So which type of bioreactor is often preferred for shear sensitive plant cell and hairy root culture due to its gentle mixing action? Stir tank bioreactor, airlift bioreactor, packed bed bioreactor, bubble column bioreactor. Answer is airlift bioreactor. So airlift bioreactor the pumping the air பண்ணும்போது bottom of the vessel இருந்து இது கொடுக்குது. இதுல மெக்கானிக்கல் இம்ப்ளஸ் இல்லாததுனால ரொம்ப ஜென்டிலா கொடுக்குது. ஷியர் ஸ்ட்ரெஸ்
ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் லோயர் பண்ணுது. அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. அப்புறமா சென்சிட்டிவ் பிளான்ட் செல்ஸை வந்து ஹேரி ரூட்ஸ் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணுது. The compound chiconin, a red naphthoquinine pigment, is a classic example of the compound chiconin, a red naphthoquinine pigment, is a classic example of a commercial produced metabolite from cell cultures. Cell culture. B. Lithospermum erythrorhizon. Metabolic engineering. What is the purpose of using an inducible promoter to drive the expression of a transgenic? In metabolic engineering, what is the purpose of using an inducible promoter to drive the expression of a transgene? To separate the growth phase from the production phase. Somoclonal variation in cell culture, which often a problem for consistency, can be exploited for selecting high producing cell lines. Somoclonal variation in cell culture, while often a problem for consistency, can be exploited for selecting high producing cell lines. Which primary metabolic pathway provides the basic building blocks for the vast majority of plant secondary metabolites? Which primary metabolic pathway provides the basic building blocks for the vast majority of plant secondary metabolite? Krebs cycle and shikimic acid pathway. So, which primary metabolic pathway provides the basic building blocks for the vast majority of primary secondary metabolites? And Krebs cycle or TCA cycle and shikimic acid pathway. The main objective of using gene gun for transforming the plant cell culture is to deliver the DNA directly into the cell by passing the need for agrobacterium. The biotic elicitor, jasmonic acid, and its derivatives, methyl jasmonate, are particularly effective in inducing the production of alkaloids and phenylropanoids. The biotic elicitor, jasmonic acid, and its derivative methyl jasmonide are particularly effective in inducing the production of alkaloid and phenylpropanoids. A major advantage of using cell culture for the production of phytochemicals over chemical synthesis is ability to produce complex stereo-specific molecules. A major advantage of using cell culture for the production of phytochemicals over chemical synthesis is ability to produce complex stereo-specific molecules. What is the significance of achieving a high sanguinarine yield in transgenic cell culture of California poppy, Escherichia californica? What is the significance of achieving a high sanguinarine yield in transgenic cell culture of California poppy, Escherichia californica? It was a landmark demonstration of metabolic engineering by overexpressing a transcription factor. The term scale-up in cell culture technology refers to. The term scale-up cell culture in technology refers to increasing the size of bioreactor while maintaining the optimum physiological condition. The primary reason for developing transgenic cell culture that produce plant-derived recombinant proteins, example antibodies and vaccines, is
The primary reason for developing the transgenic cell culture that produce plant-derived recombinant proteins, example antibodies and vaccines, is plant cell can perform complex post-translation modification, example glycolization, similar to humans. So plant cells can perform complex post-translation modification, example glycosylation, similar to humans. The use of nanoparticles to deliver the nucleic acid into plant cells for genetic engineering is known as nanoparticle or mediated gene delivery. The use of nanoparticles to deliver the nucleic acid into plant cell for genetic engineering is known as nanoparticle mediated gene delivery. Which property of nanoparticle is primarily exploited in the development of biosensor for pathogen detection in plants? Which property of nanoparticle is primarily exploited in the development of biosensor for pathogen detection in plants is high surface area to volume ratio. High surface area to volume ratio. Agrochemicals like pesticides and herbicides are encapsulated in nanoparticle primarily to. Agrochemicals like pesticides and herbicides are encapsulated in nanoparticle primarily to provide controlled release and reduce environmental runoff. Provide controlled release and reduce environmental runoff. The application of zero valent ion. The application of zero valent ion nanoparticle NZVI. N ante nanoparticle that is N 0, Z for 0, V for valent and I for ion. So N வந்து முன்னாடி போட்டிருக்கிறது வந்து nanoparticle zero valent ion NZVI is prominent in environmental remediation for groundwater contaminants. So environmental remediation of groundwater contaminants. In medicine, enhances permeability and retention. In medicine, enhances permeability and retention. EPR effect is crucial for the success of in medicine. The enhancement permeability and retention effect is crucial for the success of nanoscale drug delivery system to tumors. Quantum dots are semiconductor nanoparticles widely used in bioimaging due to the quantum dots are semiconductor nanoparticles widely used in bioimaging due to their size tunable fluorescence. Tunable fluorescence. The use of silver nanoparticle AGNPS as antimicrobial agent is attributed to the release of silver ions that disrupts the microbial cell membranes and enzymes. Which type of nanoparticle is commonly used for magnetic resonance imaging MRI as a contrast agent? Super paramagnetic iron oxide nanoparticle. Super paramagnetic iron oxide nanoparticle SPIONS. Super particle iron oxide. Super paramagnetic iron oxide nanoparticle. Nanochitosan is used as a seed priming agent in agriculture. What is the primary benefit? Nanochitosan is used as a seed priming agent in agriculture. What is its primary benefit? It enhances water absorption and induces defense
response against the pathogen. The main advantage of using carbon nanotubes, CNTS, in wastewater treatment is their high absorption capacity for heavy metals and organic pollutants. Theranostics is an emerging field in nanomedicine. Theranostics is an emerging field in nanomedicine that combines diagnostics and therapy. The potential risk of nanoparticle toxicity in the environment is a major concern because the small size and high reactivity can lead to unforeseen interaction with the ecosystem. Which nanoparticles are being exploited as nanofertilizers for micronutrient deliveries? Example, zinc and iron. Zinc oxide and Fe3O4 nanoparticles. The gold nanoparticle AUNPS are used in lateral flow immunoassay like pregnancy test because they produce a viable red or pink colored due to surface plasma resonance because they produce a visible red or pink color due to surface plasmon resonance. The primary goal of using nanoparticle based formation in cancer therapy is to reduce the system toxicity of chemotherapeutic drugs by targeted delivery. The primary goal of using nanoparticle based formulation in cancer therapy is to reduce the systemic toxicity of chemotherapeutic drugs by targeting the delivery. The process where plants are used to conjunction with nanoparticles to clean up the polluted environment is called. The process where plants are used to conjunction with nanoparticles to clean up the polluted environment is called nanophytoremediation. Liposomes and polymeric nanoparticles are common drug carriers. Their biodegradability is a crucial factor. The liposomes and the polymer nanoparticles are commonly drug carriers. Their biodegradability is a crucial factor for ensuring the carrier breakdown safely in the body after delivering its payload. In agriculture, nanoscience can be used to monitor. The nanoscience can be used to monitor soil pH, moisture, pathogen presence in real time. The major challenge in using nanoparticle for in vivo medical application is potential immunogenicity and long-term faith in the body. Titanium dioxide nanoparticle TiO2 are used in sunscreens as a UV potential. Titanium dioxide are used as a nanoparticle are used in sunscreens as an UV protectant. The use of silica nanoparticle SiO2 or for slow release of fertilizer is an example of. The use of silica nanoparticle SiO2 for slow releases of fertilizer is an example of a delivery system that enhances the nutrient use efficiency. A delivery system that enhances the nutrient use efficiency. Which application uses the photothermal properties of gold nanorods? Which application uses the photothermal properties of gold nanorods? Photothermal therapy for cancer. Photothermal therapy for cancer. The concept of green synthesis of nanoparticle
involves using the concept of green synthesis of nanoparticle involve using plant extracts or microorganisms. Plant extracts or microorganisms. A major benefit of using nanobiotechnology in pesticide formulation is a major benefit of using nanobiotechnology in pesticide formulation is reduction of non-target effects and environmental contamination. Dendrimers. Dendrimers are highly branched nanoparticles. Their use in drug delivery is favored due to dendrimers are highly branched nanoparticles. Their use in drug delivery is favored due to their well-defined structure and high number of surface functional groups for drug attachment. Their well-defined structure and high number of surface functional groups of drug attachment. Properties of nanoparticles such as high reactivity and quantum effects are primarily due to their high surface area to volume ratio. Which of the following is a primary application of nanobiotechnology in agriculture? Gene silencing using RNAi delivery by clay nanosheets. Which of the following is a primary application of nanobiotechnology in agriculture? Gene silencing using RNAi delivered by clay nanosheets. The potential toxicity of nanoparticles to human health and the environment is a major concern. This field of study is known as the potential toxicity of nanoparticles to human health and environment is a major concern. This field of study is known as nanotoxicology. The potential toxicity of nanoparticles to human health and the environment is a major concern. This field of study is known as nanotoxicology. In medicine, quantum dots are primarily used for high resolution bioimaging and diagnostics. In medicine, the quantum dots are primarily used for high resolution bioimaging and diagnostics. The use of silver nanoparticles in consumer products like socks and food containers is primarily the use of silver nanoparticle in consumer products like socks and food containers is primarily for their antibacterial properties. A major ethical concern regarding nanotechnology is the grey goo scenario. The grey goo scenario involving self-replicating nanobots. The grey goo scenario involving self-replicating nanobots. Which nanomaterial is extensively researched to target the drug delivery in cancer therapy due to the biocompatibility and ability to be functionalized? Dendrimers. The use of nanotechnology in food packaging to extend shelf life often involves the use of nanotechnology in food packaging to extend the shelf life often involves incorporating nanosensor to detect the pathogen and spoilage. Incorporating the nanosensor to detect the pathogen and spoilage. In phytoremediation, nanoparticles can be used to enhance the ability of plant to absorb and degrade the environmental pollutants.
enhance the ability of plants to absorb and degrade the environmental pollutants. The Trojan horse mechanism in nanotoxicology refers to. The Trojan horse mechanism in nanotoxicology refers to nanoparticle facilitating the entry of toxic ions into cells by bypassing the normal cellular defense mechanism. The Trojan horse mechanism in nanotoxicology refers to nanoparticles facilitate the entry of toxic ions into cells by passing the normal cellular defense mechanism. Liposomes and neosomes. Liposomes and neosomes are the examples of vesicular nanocarrier system. Vesicular nanocarrier system. The main advantage of using nanofertilizer over conventional fertilizer is they provide controlled release of nutrients, increasing efficiency and reducing the environmental runoff. They provide controlled release of nutrients, increasing efficiency and reducing the environmental runoff. Which organization in India is primarily responsible for the oversight and the promotion of nanotechnologic research and development? Which organization in India is primarily responsible for the oversight and promotion of nanotechnology research and development? Nano Mission, Department of Science and Technology. Nano Mission, Department of Science and Technology. The use of carbon nanotubes in biosensor is due to their excellent. The use of carbon nanotubes in biosensor is due to their excellent electrical conductivity, large surface area. Electrical conductivity, large surface area. A significant challenge in the commercialization of nanomedicine is a significant challenge in the commercialization of nanomedicine is high manufacturing cost and complex regulatory approval process. High manufacturing cost and complex regulatory approval process. The concept of green nanotechnology emphasizes. The concept of green nanotechnology emphasizes the use of plant extracts and microorganisms for eco-friendly synthesis of nanoparticles. The use of plant extracts and microorganisms for the eco-friendly synthesis of nanoparticles. Zinc oxide nanoparticle in sunscreen are effective because the zinc oxide nanoparticles in sunscreen are effectively because absorbs and scatter the harmful UV radiation while remaining transparent on the skin. The primary function of a dendrimer in drug delivery is to provide a high structured customizable platform for attaching the drug molecules and targeting molecules. Providing a high structured customizable platform for attaching the drug molecules and targeting molecules. The potential environmental risk of metal nanoparticles like silver zinc oxide from the consumer products is the potential environmental risk of metal nanoparticles like silver and zinc oxide from the consumer product is toxicity to aquatic organism upon the release into waterways. In diagnostic, gold nanoparticles are used in lateral flow immunoassay like pregnancy test is due to unique red color and ability to conjugate with the antibodies.
The term nanoherbicide refers to a formulation that encapsulates a herbicide molecule for targeted delivery to weeds, reducing the amount required. A major societal benefit of nanotechnology in the energy sector is the development of a major societal benefit of nanotechnology in the energy sector is the development of more efficient solar cells and energy storage device. More efficient solar cells and energy storage device, batteries, supercapacitors. The use of magnetic nanoparticles, example Fe3O4 in hyperthermia cancer treatment involves generating within tumors by applying alternating magnetic field. The high strength and lightness of carbono tubes make them ideal for the applications in aerospace automotive industries. A key principle in responsible development of nanotechnology is the precautionary principle. A key principle in responsible development of nanotechnology is the precautionary principles.